எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கூல் லீவ் விட்டதையும் டூர் கிளம்பிட்டோம். இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு டூருங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீன் குஞ்செல்லாம் வெளியில் இருக்கிற அந்த தொட்டியில் வந்து விட்டுருந்தோம் இல்லைங்களா, கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த மீன் குஞ்சு எல்லாத்துக்கும் கடையில் கொடுப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டே வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் எழுந்ததும் மீன் குஞ்சு எல்லாத்துக்கும் ஃபுட்டு வந்து நான் வந்து போட்டுட்டேன். நாளைக்கு நாங்கள் டூர் போகிற அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வர பிள்ளைங்களை வந்து போடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து போட்டுருவாங்க. காலையில் 8:45 ஈரோடு ஜங்ஷனில் ட்ரெயினுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:20 8:30 அப்படிங்கிற ஸ்டேஜுக்கே வந்துட்டோம். ட்ரெயின் வரதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினும் வந்துருச்சு. எங்கே போக போகிறோன்னா கும்பகோணம் தான் வந்து போக போகிறோங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கோயிலுக்கு போகலாம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கோயிலுக்கு வந்து போங்க அப்படின்னு ஆர்டராகவே சொல்லிட்டாங்க. சரி, அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கும்பகோணம் வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து போட்டிருந்தோம். இந்த வீடியோ பங்குனி கடைசி நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த நாள் வந்து விடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை 1 தமிழ் வருட பருப்புக்கு கோயிலுக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:45 அப்படிங்கும் பொழுது ட்ரெயின் வந்துருச்சு. இது வந்து படுத்துக்கிட்டு போகிற மாதிரி ட்ரெயின் வந்து கிடையாது, சிட்டிங்ஸ் தான். பகல் டைம் அப்படிங்கிறதுனால உட்காந்துட்டு போகிற மாதிரி தான். 4 மணி நேரம் தானுங்க ட்ராவல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு போகிற இந்த ட்ரெயின்லேயே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டோம் டிக்கெட்ஸு. ட்ரெயினில் ஏறி உட்காந்து எல்லாம் ரெடி ஆகும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 9:15 9:30 போல் ஆகிடுச்சு. சரியான பசி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும். வீட்லேயே சமைச்சு கொண்டுக்கிட்டு வந்துட்டோம். சித்தி தான் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு கொண்டு வந்தாங்க. நான் வந்து எனக்கு முந்தின நாள் வரைக்குமே கோயில் பொங்கல் வந்து இருந்தது, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் நான் வந்து சமையலெல்லாம் எதுவுமே செய்யலை, சித்தி தான் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. காலையிலத்துக்கு இட்லி, உருளைக்கிழங்கு குருமா, சட்னி. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே வந்து செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நல்லா திருப்தியாக உக்காந்துக்கிட்டோம் எல்லோரும். என்ன படுத்துக்கிட்டு வர முடியல, அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு 4 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோம், கும்பகோணம் வந்துட்டோம். கும்பகோணம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஷேர் ஆட்டோ வந்து பிடிச்சி எல்லாருமே ரூம் வந்து எதுவுமே போடலை. ஷேர் ஆட்டோக்காரங்ககிட்டயே கேட்டோம், பக்கத்தில் ஏதாவது ரூம்ஸ் வந்து நல்லதாக இருந்தால் சொல்லுங்கள், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஹஸ்பண்டும் தங்கச்சி வீட்டுக்காரரும் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க. ரூம் எல்லாம் வந்து நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு நல்லாயிருக்கு, புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து புக் பண்ணிட்டோம். இங்கே ஈரோட்டிலேருந்து கும்பகோணம் வந்து போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ்க்கு காருக்கு தான் வந்து கேட்டோம். போகிறதுக்கு மட்டுமே 10,000 ரூபா வந்து சொன்னாங்க சார்ஜ். டீசல், பெட்ரோல் காசு எல்லாமே சேர்ந்து, டோல்கேட்டு எல்லாமே சேர்ந்து 10,000 ரூபா சொன்னாங்க. நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன், போயிட்டு வர செலவு, சாப்பாடு, ரூமு எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேனுங்க. ரூம் போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ரூம் வந்து போட்டிருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து இருந்தது. சன்சி சுகஸ்திக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எல்லா கடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடை தான். பொம்மை கடையாகட்டும், அந்த பாப்பா பிரேஸ்லெட் பண்ணுறாளுங்களே அந்த கடையாகட்டும், எல்லா கடையுமே ஹோல்சேல் கடை தான். ஒரு மணி நேரம் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளில் எல்லாம் சித்த நேரம் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் போல் ஆகிடுச்சு. சாயந்தரம் ஒரு 4 மணி போல் ஆகிடுச்சு. அந்த டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி, பக்கத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் போய் சாமி கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கும்பேஸ்வரர் கோயில்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய கோயிலோட பேரெல்லாம் தெரியல. ஆனால் பக்கமாக அப்பா கோயில் மாநகரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவ்வளோ கோயிலுங்க. அடேங்கப்பா, இத்தனை கோயிலா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்தில் வீடு இருக்கும் இல்லைங்களா, நம்ம வீடு இருக்கும், பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடுன்னு இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இங்கே ஒரு கோயில், அங்கே ஒரு கோயில், அங்கே ஒரு கோயில், இங்கே சிவன் கோயில், அங்கே விஷ்ணு கோயில் அப்படிங்கிற மாதிரி, பெருமாள் கோயில் அப்படிங்கிற மாதிரி பக்கமாக அவ்வளோ கோயில் இருந்தது. எனக்கு பார்த்ததையுமே ஆச்சரியம் ஆயிடுச்சு. நம்ம ஊர்லையெல்லாம் எத்தனை கோயில் இருக்கும், ஊருக்குள்ளே ஒரே ஒரு புல்லா கோயில் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு சாமி கோயில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊர் முழுக்க கோயிலாகவே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப திருப்தியாக எல்லா கோயில்லையுமே போய் நல்லா நீட்டாக சாமி தரிசனம் வந்து பண்ணினோம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா பங்குனி கடைசி நாள்.
சித்திரை ஒன்றுக்கு முந்தின நாள் நாங்கள் சித்திரை ஒன்று அன்றைக்கி போயிருந்தோம்னா நல்ல கூட்டத்தில் வந்து சிக்கியிருப்போம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து சித்திரை ஒன்றுக்கு முந்தின நாள் வந்து போனங்காட்டி அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா கோயிலும் ஃப்ரீயாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு வந்தோம். கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு கும்பகோணம் ஃபில்டர் காஃபியை குடிக்காமல் எப்படி வருவது? எல்லாரும் ஆளுக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு சல்லுன்னு ஆற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டாங்க. யார் யார் போயிருந்தோன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே, நான், ஹஸ்பண்ட், பாப்பா 2 பேர். எங்கள் வீட்டில் வந்து அப்பா வந்து வந்திருந்தாங்க. அப்புறம் சித்தி வந்திருந்தாங்க. சித்தியோட பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களோட குழந்தை, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு இந்த கோயில் போயிருந்தோம் இல்லைங்களா, சிவன் கோயில், அப்புறம் வந்து ஒரு பெருமாள் கோயில், அப்புறம் ஒரு சிவன் கோயில், அப்புறம் ஒரு பெருமாள் கோயில், அப்புறம் ஒரு நாகேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு ஒரு 7-8 கோயிலுக்கு மேலே வந்து நாங்கள் சாமி தரிசனம் வந்து பண்ணினோம். கூட்டமெல்லாம் எதுவும் இல்லைங்காட்டி ரொம்ப சூப்பராக நீட்டாக பண்ணினோம். ஒரு கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அழகு, அற்புதம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என் கண்ணுக்கு நான் பார்த்த வகையில் சொல்கிறேன். எல்லா கோயிலுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கும்பகோணம் மெயினாக எதுக்கு நாங்கள் வந்து வந்தோம்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருச்சேரை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவபெருமான் கோயில் வந்து இருக்குது. அந்த சிவபெருமான் சுவாமிக்கு பேர் ஏதோ சொன்னாங்க, அது வந்து எனக்கு தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்து சொல்கிறேன். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருச்சேரை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சார பரமேஸ்வரர் ஆலயம் சர்ச் பண்ணிட்டு வந்துட்டுடுங்க. எனக்கு நிஜமாக பேர் வந்து ஞாபகம் இல்லை. அந்த கோயிலுக்கு சித்திரை 1 அன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் கும்பகோணம் வந்து வந்தோம். சித்திரை 1 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திங்கட்கிழமை வந்துச்சு. அந்த சார பரமேஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சுவாமிக்கு வந்து ஃபுல்லாக அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. அதை நாம் வந்து நல்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. 7 வாரம் 12 வாரத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனை வந்து நம்ம பேரை சொல்லி பண்ண சொன்னாலும் அவங்க வந்து பண்ணுறாங்க. மெயினாக அந்த கோயில் வந்து எதுக்கு பிரசித்தி பெற்ற கோயில்னு பார்த்திங்கன்னா கடன் நிவர்த்தி கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து முப்பிறவியில் பெற்ற கடன், இல்லைன்னா இந்த பிறவியில் பெற்ற கடன், இல்லை நம்ம வீட்டில் வந்து கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைங்களா, பணப்பிரச்சனைகள், அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு திங்கட்கிழமை காலையில், சித்திரை 1 அன்னைக்கு திங்கக்கிழமையெல்லாம் கிடையாது, வாரம் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க சுவாமிக்கு. அதை வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. அதை பார்த்துட்டு சுவாமி கும்பிட்டு வந்தால் அந்த கடன் பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் எங்களை வந்து அந்த கோயிலுக்கு வந்து போக சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு மெயினாக போகிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம். திங்கக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4:30 அப்படிங்கும் பொழுதே கோயில் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம வந்து ஒரு 4:15 அந்த டைமில் அங்கே இருந்தோம்னா ரொம்ப சரியாக இருக்கும். அப்புறம் காலையில் 4:30க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது இல்லாமல் ஒரு 10:30க்கோ 11:30க்கோ சொன்னாங்க. அப்புறம் ஒரு 3:30க்கோ என்னமோ, அந்த மாதிரி ஒரு 3-4 முறை திங்கக்கிழமை மட்டுமே பண்ணுறாங்க. உங்களுக்கும் இதிலெல்லாம் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருச்சேரியில் இருக்கக்கூடிய சார பரமேஸ்வரர் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா வகையிலையும் இருக்கக்கூடிய கடன் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுக்காகத்தான் நாங்கள் மெயினாக வந்தோம். அந்த கோயில் வந்து திங்கக்கிழமை தான் போகிறது. அதனால் மற்ற கோயில் எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக மற்ற கோயில் எல்லாத்துக்குமே வந்தோம். என்ன விசேஷம்னு எனக்கு தெரியலை. நாங்கள் ஒரு 2 பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு நினைக்கிறேன். எல்லா கோயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் சுவாமி 2 பேர்த்தையும் வச்சு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் திருக்கல்யாணம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எந்த சுவாமிக்குமே இது வரைக்கும் நான் திருக்கல்யாணம் பார்த்ததே கிடையாது. அது பார்க்கணுன்னு எனக்குமே ஆசையாக இருந்தது. ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னாங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுன்னாங்க. சுவாமியை வெளியே கொண்டு வந்து தூரியாட்டி இங்கே அங்கே நடந்து பல்லக்கில் கொண்டு வந்து அது எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதனால் அவ்வளோ நேரம் என் கூட வந்தவங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இது இல்லை. சரி, நம்ம ஊர்லக்கேது ஏதாவது திருக்கல்யாணம் நடந்ததுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். ஆனால் நிறைய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெருமாள் கோயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருக்கல்யாணம் தான் இது வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட்டாக போன ஒரு கோயில். இது என்னென்னா நாகேஸ்வரர் டெம்பிள். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரங்கேற்றம், பரதநாட்டிய அரங்கேற்றமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிறையா பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, ஒரு 50-60 பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்கன்னா அடுத்தவங்க வந்து இன்னொரு பாட்டுங்க, அடுத்துக்கு வந்து இன்னொரு பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆடினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவுமே எவ்வளோ நேரம் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒரு கோயிலில் திருக்கல்யாணம் பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த கோயில்லையுமே திருக்கல்யாணம் வந்து பார்த்தோம். ஒரு வழியாக ஒரு 4-5 கோயிலுக்கு போனோன்னு நினைக்கிறேன். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல், வெஜிடேரியன் ஹோட்டல், கௌரி கிருஷ்ணான்னு நினைக்கிறேன், அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டோம்.
அடுத்த நாள் காலையில் கோயிலில் 4:30க்கெல்லாம் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலேயே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயேன்னு தான் சொல்லணும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்தோம்னாவே நம்ம ரூமுக்கு வந்து வந்துடலாம். அங்கேயே தான் ரூம் வந்து போட்டிருந்தோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்த இடத்துலேருந்து திருச்சேரை போகிறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. நாம் எழுந்து கிளம்புறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேரமாக எழுந்திருக்கணும். அதனால் உடனே ரூமுக்கு போய் நல்லா தூங்கிடலாம் அப்படின்ட்டு தூங்கியாச்சு. காலையில் ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எழுந்து குளித்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு வந்து வர்றதுக்காக. இந்த கோயில் தான் திருச்சேரையில் இருக்கக்கூடிய சார பரமேஸ்வரர் கோயில். வெளியிலேயே பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. நாங்களும் பால், தயிர், விளக்கு அந்த மாதிரி என்னென்ன சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணுமோ அது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி கொண்டு வந்தாச்சு. இங்கே இருக்கிற மூலவர் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புவாக வந்த லிங்கம் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அபிஷேகம் பண்ணுறது தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதுதான் ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. அது பார்க்குறதுக்காக நாங்களும் வந்துட்டோம். பாப்பா 2 பேரும் காலையில் நேரமாகவே எழுந்து கிளம்பணுங்காட்டி 3 பாப்பாவுமே நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கோயில் மண்ணை மிதிச்சாவே போதும், அவங்க நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கட்டும் அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் தூங்க வச்சாச்சு. அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே தரிசனம் பண்ணிக்கோங்க. தரிசனம் பண்ணும் பொழுது அப்படியே உங்களோட கடன்களும் நிவர்த்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க. பூர்வ ஜென்ம கடன்களை விட இந்த ஜென்மத்தில் ஃபினான்சியலாக ரொம்ப டவுனாக இருக்காங்க இல்லைங்களா, கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த 12 வாரம் அர்ச்சனையில் நம்ம பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம்னா கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் அப்படின்னு தான் அங்கே இருக்கவங்க நிறைய பேர் நம்புகிறாங்க. உங்களுக்கும் இதில் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களுமே சுவாமியை வேண்டிட்டு தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த சுவாமி வந்து பார்த்திங்கன்னா கருவறையில் இருக்க சுவாமிக்கு வந்து கிடையாதுங்க. வெளியில் லிங்கம் ரூபமாக வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சுது. கருவறையில் இருக்கிற அந்த சுயம்புவா முளைச்ச லிங்கத்தையெல்லாம் வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கலை. இது வந்து வெளியில் இருந்தது, எல்லாருமே எடுத்தாங்க. சரி நம்மளும் வீடியோ எடுத்து போட்டால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்த்து சாமியை வந்து வணங்கிப்பாங்கன்னு நம்மளும் வந்து வீடியோ எடுத்து போட்டோம். அப்புறம் வெளியில் வந்து சுவாமி தரிசனமெல்லாம் நல்லா முடிஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் அந்த அபிஷேகம் எல்லாமே பண்ணினாங்க. நல்லா திருப்தியாக உட்காந்து பார்த்தோம். பார்த்துட்டு சுவாமி கும்பிட்டு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் அந்த மெதுவடை, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் எல்லாமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் பிரசாதம் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் நேரமாக எழுந்தல்லைங்களா, அதனால் நல்லா சரியாக பசியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கோயிலை விட்டு வெளியில் வர இடத்துல ஒரு சின்ன ஹோட்டல் தான், வீட்டு முறைப்படி தான் சாப்பாடு வந்து இருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. அப்படியே அங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பூரி, இட்லி எல்லாம் இருந்தது, சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு ரூமுக்கு வந்து வரப்போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளினதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாட்ஜ் வந்து இருக்குதுங்க. ரொம்ப பக்கம்தான். ஈரோட்டிலேருந்து காருக்கு மட்டுமே, ட்ராவலுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் கேட்டாங்க. நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணங்காட்டி ஒரு எல்லாத்துக்குமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,100 ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். போகிறதுக்கு 1,100, வாரதுக்கு 1,100.
மொத்தமாக 2200 ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் வந்து எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தங்காட்டி ஏசி ரூமே எடுத்துக்கிட்டோம். ஒரு ரூமுக்கு 1400, 2 ரூமுக்கு 2400. அது இல்லாமல் ஃபஸ்ட் நாள் கிளம்புன அன்னைக்கு காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு நாங்களே செஞ்சு கொண்டு போயிட்டோம். அந்த அன்னைக்கு நைட் சாப்பாடு, அடுத்த நாள் காலையில் மதிய சாப்பாடு. இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாட்டு செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கிட்ட, 2000 2500 அதுக்கிட்ட வந்து ஆயிருக்கும். அது இல்லாமல் நம்ம ஷாப்பிங் பண்ணினதுன்னு, சாமிக்கு பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்ததுன்னு எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 8000 முடிச்சிட்டோங்க. காருக்கு மட்டுமே 10,000 கேட்டாங்க. ஆனால் போயிட்டு வந்த செலவு, ரூம் செலவு, சாப்பாட்டு செலவுன்னு எல்லாத்தையுமே சேர்த்து 8000 முடிச்சிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ரூம் இருந்தங்காட்டி எப்படி இருக்குமோ தெரியலையே, கஜகஜன் இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினச்சோம். அப்படியெல்லாம் கிடையாது. ரூமே நல்லா நீட்டாக சூப்பராக இருந்ததுங்க. கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துட்டு காலையில் 2 மணிக்கெல்லாம் எழுந்ததுக்கு அடிச்சு போட்ட மாதிரி சரியான தூக்கம். நல்லா தூங்கிட்டோம். இந்த வீடியோ மதியம் போல் எடுத்துகிட்ருக்கோம். வந்து ரூம்லேருந்து கிளம்பி வந்து நியரஸ்ட்லேயே இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து புளி சாதம், வெஜிடபிள் ரைஸ், அப்படி இப்படி தக்காளி சாதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனில் என்னென்ன வேணுமோ எல்லாமே சாப்பிட்டு, அப்புறம் இந்த ஹோல்சேல் கடையெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, அந்த கடைகளுக்கெல்லாம் கொண்டு போய் சுட்டி குட்டீஸை மறுபடியும் விட்டாச்சு. அவங்க நல்லா சௌரியத்துக்கு ஷாப்பிங் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ரேட் எல்லாமே கம்மி தாங்க. அதனால் போய் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கினாங்க. குழந்தைங்களுக்கு வாங்கின திங்ஸோடு சேர்ந்து தான் 8000 வந்தது. ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் ரூம் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணும் பொழுது ட்ராவல்ஸு காரில் போகிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை விட ட்ரெயினில் போகிறது ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான். இப்போ நம்ம எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் காருக்கு எது புக் பண்ணிக்கிட்டோம்னா ரேட் வந்து ரொம்பவே கம்மியாகும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி தான் நடந்தது. ஆனால் இந்த ஃபைனல் மட்டும்தான். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 3:30 ட்ரெயின்னு நினைக்கிறேன். ஆனால் 4:30 ட்ரெயின் வந்து வரல, ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் போட்டாங்க. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 5:30 தான் வந்துச்சு. ஒரு மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. இது மட்டும்தான் கொஞ்சம் சலுப்பாக போச்சு. ஆனால் சலுப்பெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருந்து ட்ரெயின் பிரேக் டவுன் ஆகியிருந்துன்னா ரொம்ப இதாக இருந்திருக்கும். நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்துருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக குட்டீஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. போகும் பொழுதும் வரும் பொழுதும் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து போட்டுட்டோம் அப்படிங்கிறதால நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டோம். போடாமல் இருந்திருந்தோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கடிபடியில் தான் உட்காந்துருக்கணும். டிக்கெட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஃப்ரீயாலாம் கிடையாது. பார்க்குறதுக்கு தான் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எல்லா டிக்கெட்ஸ் எல்லா ஷீட்லேயுமே எல்லா ஆளுங்களுமே வந்து இருந்தாங்க. இவ்வளோ ட்ரெயினில் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு தான். இங்கே ஓடுறா அங்கே ஓடுறா குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறா. டேங்கப்பா, இவ்வளோ மட்டும் இந்த குட்டி பிள்ளையை தான் வச்சு சமாளிக்கவே முடியலை. நீங்கள் சீப்பாக போட்ட பிளானை நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன்னு வடிவேல் காமெடி வரும் பார்த்தீங்களா, அது போல தான் ஆச்சு. 10,000 ட்ராவல்ஸ்க்கு கேட்டாங்கன்னதையுமே என் புருஷனும் என் தங்கச்சி புருஷனும் பின்னங்கால் புடனையில் அடிக்க ஒடியாந்துட்டாங்க. இல்லைங்க நம்ம ட்ரெயினில் போய்க்கலாம் பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாலாம் இல்லை. ட்ரெயினில் போனங்காட்டி நீட்டாக போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சித்திரை அன்னைக்கு நல்லா சிறப்பான சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு வந்தோம். ட்ரெயின் வந்து 1 hour லேட்டு அப்படிங்கிறதுங்காட்டி வீட்டுக்கு வரதுக்குமே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் பாப்பா 2 பேரும் அவங்களுக்கு என்னென்ன பொம்மை வாங்கணுமோ அதைத்தான் பேன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க, சரியாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை வர்றதுக்கான எந்த சிம்டம்ஸுமே இல்லை. நல்ல சரியான மழை எங்கள் ஊரில் அந்த அன்னைக்கு.